பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளை நாம் சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு டாபிக் போட நான் விரும்புகிறேன். அதிகமாக யோசித்து கொண்டிருந்த ஒரு டாபிக்கு. சின்ன வயசுலேருந்தே நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், அநேக காரியங்களை அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் இதெல்லாம் நம்ம எப்படி கடந்து வரோம், இது நம்ம புரிந்து கொள்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இதை பற்றி யோசிக்க நான் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இதுலேருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கிறேன். சத்ருவின் சதி திட்டங்கள், பிசாசனுடைய செய்கைகள், பிசாசுன்னு சொன்னாலே எங்க இருக்குது பிசாசுன்னு கேட்பாங்க எல்லாருமே. பிசாசு எங்க இருக்குது அப்படின்னுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசே கிடையாதுன்னுவாங்க. நீங்க பார்த்துக்கிறீங்களா அப்படின்னுவாங்க. ஸோ இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது பைபிள்ல தெளிவா இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கிட்டயும் பிசாசு போனா அவர் கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி துரத்தி அனுப்புறாரு. பிசாசுகளை விரட்டி இருக்கிறாரு. பிசாசுகளின் மூலமாக வந்த வியாதிகளை விரட்டி இருக்கிறாரு. இத்தனையும் செய்து நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னாக்கா அநேக வீடுகளில் அநேக கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் தொல்லைகள் வரும். அது எப்படி வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாமே பிசாசுனால தான் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்னாக்கா, அநேக குழப்பங்களும், அநேக வியாதிகளும், அநேக பிரச்சனைகளும் இப்படி நிறைய வந்து கொண்டிருக்குதுனாக்கா, ஒரு குடும்பத்துல, ஒரு வாழ்க்கையில கண்டிப்பாக அது பிசாசினுடைய செயல்களாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்க இருக்குது பிசாசு அப்படின்னு நம்ம கேட்குறோம்னாக்கா, கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாம பிசாசு நிறைய விளையாடிட்டு தான் இருக்கிறான் நிறைய பேருடைய வாழ்க்கையில. இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிசாசை நம்ம எப்படி நசுக்கி போடணும் தலையன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வசனத்தை பார்க்கும் போதே அந்த சமாதானத்தின் தேவன் மட்டும்தான் அந்த பிசாச நசுக்கி போட முடியும், நம்மளுடைய கால்களின் கீழே நசுக்கி போட முடியும் என்ற ஒரு அதிகாரத்தோடு கர்த்தர் அந்த வசனத்தை படிக்கும் போது ரொம்ப உற்சாகமா இருக்குது. உண்மையாகவே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும். அவரு இதை செய்யறாரு, இவங்க இதை செய்யறாங்க, அதை செய்யறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. எங்கிருந்து வருது? பிசாசுதான் வருது. ஸோ பிசாசுடைய பிசாசுடைய செயல்களை நம்ம புரிந்து கொள்றோம்னாக்கா, எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஒரு அலர்ட்டா இருக்கலாம். ஆமா, இது பிசாசுடைய செயலு, பிசாசு கொண்டு வந்திருக்கான் இத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்டா இருக்கலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய தகப்பனார், என்னுடைய அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியக்காரா இருந்தார். அவருக்கு இப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருந்தார். பிசாசுகளை துரத்தவும், பிணியாளிகளை ரட்சிக்கவும், வியாதியாசில சுகப்படுத்தவும் அப்படின்ட்டு அந்த வரங்களை கர்த்தர் லூக்கா 9வது அதிகாரத்துல இருக்கிற மாதிரி அந்த வரங்களை அப்பாவுக்கு கொடுத்து, நாங்க சின்ன வயசுல இருந்தே அப்பா பிசாசு ஓட்டுனதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். பயங்கரமான பிசாசுகளை அப்பா ஓட்டி இருக்கிறாங்க. அப்படியே கண்டிஷன் போடுவாங்க, நீ போ இப்போ, நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு தடவை நாங்க சின்ன பிள்ளைங்க, நைட் ப்ரேயர் நடக்குது. ஒரு 10 மணிக்கு தொடங்கி காலையில 6 மணிக்கு தான் முடியும் நைட் ப்ரேயர்ல. காலையில பாத்தீங்கன்னாக்கா 6 மணிக்கு மேல எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க போறவங்களுக்குலாம். அப்போ ஒருத்தவங்களுக்கு காட்டேரி பிசாசு பயங்கரமா, அந்த காட்டேரி பிசாசு அது ஆடுது பாருங்க. பயங்கரமா ஆடிட்டு அவ்வளோ பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள. அது சொல்லுது, அது கீழ விழும்போது எங்க அப்பாவ பார்த்து சொல்லுது, "இங்க பாரு, என் நாக்கு நேரா நீட்டி இருக்குது பாரு. ரத்தம்லாம் கொட்டுது பாரு" அப்படின்னு சொல்லுது. அப்ப அப்பா சொல்றாங்க, "இல்ல நீ போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நேரம் கழிச்சு அது ரொம்ப யோசித்து, இரு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் எடுக்குது. இப்படியெல்லாம் எடுத்து 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 வைக்குது. "என்ன எடுத்து வைக்கிற?" "இல்ல மண்டை ஓடெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் நான் மூட்டை கட்டிட்டு வைக்கிறேன்" அப்படின்ட்டு அதெல்லாம் சுருட்டி எடுத்துக்கிட்டு, அப்புறம் தமால்னு கீழ விழுந்து அந்த பிசாசு போனத நான் பார்த்திருக்கிறேன். இப்படி இப்படி நெறைய அநேக பிசாசுகள நாங்க பார்த்திருக்கிறோம். நாங்க ஒரு வில்லேஜ்ல போய் நிப்போம். அ அந்த வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா, நாங்க 4 பிள்ளைங்க, அம்மா. நாங்க 5 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவோம். அப்பா நின்னுட்டு பைபிள் வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பாரு. ரோட்ல தான்.
நான் அந்த காலத்துலலாம் ரோட்ல தான் நின்னு அ அவுட்ரீச் மாதிரி நாங்க செய்யும்போது, ரோட்ல நின்னு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அப்படியே தொப்பு 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 தொப்புன்னு வந்து விழுவாங்க. நாங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துடுறோம். அப்பலாம் நான் வந்து 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அந்த அவ்ளோ சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அநேக பிசாசுகள விரட்டுறத நான் பார்த்துருக்கிறேன். வேதத்தில வாசிக்கிறத பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம வரும்போது, எனி பேட் சிட்யூவேஷன் நம்ம வாழ்க்கையில எழும்பும்போது, கண்டிப்பாக ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து பகுத்தறியக்கூடிய ஞானத்த நமக்கு ஆண்டவர்ட்ட கேட்டு, நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் ஆண்டவர்ட்ட, "ஆண்டவரே இந்த பிசாசுகள் எங்கேருந்து வந்தது? தயவு செய்து இது எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு" சொல்லி நம்ம தொரத்தி விடுறோம்னாக்கா, பெரிய விடுதலைய பார்ப்போம். இந்த பகுத்தறியக்கூடிய ஞானம் தான் நமக்கு தேவை. ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கண்டிப்பா இத கேட்கிறீங்கனாக்கா, யோசித்து பாருங்க. எதனால இந்த சூழ்நிலைகள் வந்தது? இதனால இந்த சூழ்நிலைகள் வந்தது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய அற்புதங்கள நம்ம அதிகமா வாசிக்கிறோம். ஆ வ வ எல்லா எல்லா சுவிசேஷ பாகங்களில நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு அற்புதம் செய்தாருன்னு சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அ அந்த அ லேகியோன் என்ற பிசாசு, அவன் எங்கேயோ கல்லறையில இருக்கிறான். அந்த இடத்துல அவன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர பார்த்து அவன் பயப்படுறான். எனக்கு அந்த பிசாசு அவர பார்த்து கேட்குது. "எங்கள கெடுக்கவா வந்தீர்? ஏன் எங்களுக்கு தொல்ல பண்ண வந்திருக்கிறீன்னு?" சொல்லிட்டு ஆண்டவர பார்த்து அது கேட்குது. அவன் கேட்கிறான். அந்த பிசாசுகள் கேட்குது. அந்த பிசாசுகள அ ஆண்டவர் விரட்டி அனுப்புறாரு. அந்த பிசாசுகள் கேட்குது, "எங்கள பன்றிகளுக்குள்ள அனுப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு. ஸோ இவ்ளோ உண்மைகள் வேதத்துல இருந்தும், இன்னைக்கும் அநேகர் இத புரிந்து கொள்ளாம, இது ஒரு கஷ்டம் கடந்து போயிடும். இது ஒரு வியாதி கடந்து போயிடும். இதுக்கு நம்ம டாக்டர்ட்ட தான் போணும். இதுக்கு நம்ம அங்க தான் போணும், இங்க தான் போணும்னு சொல்லிட்டு, அநேகர் ஊழியக்காரர்கள தேடிட்டு போவாங்க. அநேகர் வந்து இந்த ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, குறி சொல்லுவாங்கல்ல, ஒரு கட்டைய வச்சுக்கிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே என்னமோ ஒரு அவங்க ஏதோ சொல்லுவாங்க. கிளியோ, எலியோ அந்த கார்ட தூக்கிட்டு வரும். அத எடுத்து படிச்சு சொல்லுவாங்க. அத அப்படியே நம்பிக்கிட்டு போறவங்களும் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அதுலருந்து என்ன கிடைக்குது? அவங்க என்ன சொல்ல முடியும்? அவங்க சொல்றத அப்படியே நம்பிக்கிட்டு, இந்த இந்த பிசாசு பிடிச்சிருக்குது, இந்த தரித்திரம் வந்திருக்குது அப்படின்னு அதெல்லாம் நம்பிக்கிட்டு போவாங்க. இந்த நல்ல காலம் பொறக்க போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு விடுதலை கிடைக்குமா? ஏன் நம்ம அந்த விடுதலைய தேட முடியாது? இயேசு கிறிஸ்துவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லன்னு தெரிஞ்சிருக்குதுல்ல. ஸோ நம்ம ஏன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது? அழகான ஒரு வசனத்த வேதத்துல இருக்குது. அதாவது 1 யோவான் 4:4 நீ ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஸோ எனக்குள்ள ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார்னாக்கா, கண்டிப்பா இந்த சாத்தானுக்கு அங்க அதிகாரமே கிடையாது. எவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வரட்டுங்க. எவ்ளோ பெரிய கஷ்டங்கள் வரட்டுங்க. எவ்ளோ பேர் உங்கள தாக்கட்டுங்க. கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம் உங்க கூட ஒரு பெரியவர் இருக்கிறார்னாக்கா, நீங்க ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துல. நான் எப்படி சொல்றேன்னாக்கா, இயேசுவ நம்மள உள்ளத்துல மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது. எந்த அளவுக்கு நான் அவரோடு கூட கனெக்ஷன் வச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் அவரோடு கூட பேசுறேன். ஸோ இந்த இந்த நம்மளுடைய கஷ்டங்களையும், வியாதிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நம்மள இத விரட்டுறதுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஆயுதமே ஆண்டவருடைய வார்த்தைகளும், ஜெபங்களும் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா, சிம்பிளான ஸோ இன்னைக்கு தப்பான நெறையா வேண்டாத சத்தியங்கள சொல்லிக் குடுக்குறாங்க. அ வேண்டாத கதைகள கேட்டுக்கிறாங்க. உள்ளத உள்ளபடி நம்ம பேசும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு. அவரு உலகத்த ஜெயிச்சாரு. அவரும் சாத்தான ஃபேஸ் பண்ணாரு. எப்படி ஜெயிச்சாரு? ஸோ அவர் அவர் என்னில இருக்கிறார்னாக்கா, அவர் பெரியவரா இருக்கிறார்னாக்கா, கண்டிப்பா நான் அவரோடு கூட கனெக்ஷன் வச்சிருக்கும்போது, எந்த பிசாசும் நம்மள தாக்கவே முடியாது. நெறைய பேருடைய பிசாசு தெரிஞ்சு வச்சுப்பான். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த பிரச்சனை தான் கொண்டு வருவான். சிலர் பயப்படுறாங்களா? பயத்துக்கு ஏத்த பிரச்சனைய கொண்டு வருவான். சிலரு வேற கஷ்டத்த பார்த்து பேசுறாங்களா? அந்த கஷ்டத்த கொண்டு வருவான். அவங்க வீட்டுக்குள்ள சண்டை வரணுமா? அந்த வீட்டுக்குள்ள சண்டைய வர வச்சுருவான். அந்த வீட்டுக்குள்ள நிம்மதிய எடுத்து போடணுமா? அந்த நிம்மதிய எடுத்து போட்டுருவான். சாத்தானுக்கு வந்து நீ நீ நல்லா இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்துட்டே இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ, என்னுடைய வாழ்க்கையில நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கா, என்னன்னா வரட்டும். கோ அண்ட் நீல் டவுன். ஆண்டவர் முன்னாடி போயிட்டு நீங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க.
கொஞ்ச நேரத்துல அந்த சமாதானம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அந்த சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. நல்லா போய் ஜெபிங்க. ஒரு அனாயிண்டிங் பிரேயர பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி பிசாசு வந்து என்ன தாக்க வந்திருக்கிறான். ஒரு அனாயிண்டிங் பிரேயர நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா கர்த்தரு அந்த பிரச்சனைய நம்ம ஜெயிக்க உதவி செய்வார். ஜெயிக்க உதவி செய்வார். கட்டளையிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் பிசாசுகளுக்கு. கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிசாசுகள கட்டளையிடும்போது தான் ஆண்டவர் கட்டளையிடும்போது தான் அது ஓடுது. அத அத விரட்டுறார் கர்த்தர். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். வகை தேடி கொண்டிருக்கிறான். யார் யாருக்கு என்னென்ன டேஸ்ட், யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை, யார் யாருக்கு எந்தெந்த காரியங்களை கொண்டு வரணும், அவனுக்கு எல்லாமே தெரியுங்க. ஸோ நெறைய பேர் நெறைய பேருடைய வீடுகளில பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, குழப்பத்தோடு, அப்படியே பிரச்சனையோடு, ஐயோ! நாம இதுதான் போறோம் போல, இப்படிதான் இருக்கணும் போல, இப்படிதான் வாழணும் போல, எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை போயிடுச்சு, என் வாழ்க்கைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் வந்துருச்சு, இப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறீங்கனாக்கா, ப்ளீஸ் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர்ட்ட போய் முழங்கால் போட்டு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, YouTubeல நெறைய பார்க்குறோம். காலையில எழும்பி இத குடிங்க, அத குடிங்க, அத குடிங்க, வெந்தயம் குடிங்க, கருவேப்பில குடிங்க, அ அ வேற வேற என்னென்னமோ சொல்லி குடிக்க சொல்லுவாங்க. என்ன? ஆனா, நமக்கு தேவையே காலையில எழும்பி ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும்போது, உண்மையாகவே நம்மளுக்கு வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம இத குடிக்கணும், அத குடிக்கணும், அத குடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆண்டவர்ட்ட எழும்பி ஒரே ஜெபம். ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கங்க, நீங்க பார்த்துக்கங்க சாமி. நான் எப்படி ஜெயிக்கிறேன்றது தான் முக்கியம். பிசாசுகிட்ட நம்ம தோத்து போகவே முடியாது. ஏன்னாக்கா, நம்ம வீக்கா இருந்தா தான் அவன் ஜெயிப்பான். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னாக்கா, கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னாக்கா, அவன் தோத்து போவான். அநேக நேரங்களில நான் இப்படி ஜெபிப்பது உண்டு. எப்படின்னாக்கா, ஆண்டவரே எங்கேருந்து இந்த பிரச்சனை வந்துச்சோ, எங்கேருந்து இந்த குழப்பம் வந்துச்சோ, அங்கேயே நான் அனுப்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா சில நேரத்துல நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னாக்கா, அந்த பிசாசை கட்டி போடுகிறேன் ஆண்டவரே. இந்த பிசாசை கட்டி போடு. மனுஷன் மூலமா வந்த பிசாசுகள நான் கட்டி போட்டா என்ன பிரயோஜனம்? நான் கட்டி போடலாம். ஆனா அத கட்டி போட்டு அது அங்க தான் இருக்கும். அத கட்டி போட்டு அமைதியா தான் இருக்கும். அந்த பிரச்சனை பண்றவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். என்ன? அதனால இப்படியும் நான் நான் இப்படி ஜெபிப்பேன். ஆண்டவரே இந்த பிரச்சனைய எங்கருந்து வந்துச்சோ அவங்களுக்கே அனுப்பி வைக்கிறேன். இந்த குழப்பத்த நான் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிசாசுகள் போய் அங்கே போயிட்டு ஆண்டவரே அவங்க நிம்மதிய கெடுக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுங்க ஆண்டவரே. அவங்கள அடக்கி போடுங்க. அவங்க அவங்களுடைய பிரச்சனைய யோசிக்க அவங்களுக்கு டைம் குடுங்க ஆண்டவரே. எங்கள பத்தி அவங்க யோசிக்க கூடாது ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி நம்ம பிசாச விரட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஐயோ! நான் ஜெபம் பண்ண முடியாது. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஊழியக்காரங்க மட்டும் தான் ஜெபம் பண்ணணும். போதகர்கள் மட்டும் தான் ஜெபம் பண்ணணும். நீங்க நினைக்கிறீங்கனாக்கா, உங்க கையிலயும் ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்குதுனாக்கா, பிசாசுகள நீங்க விரட்டி தள்ள முடியும். ஆமென். கண்டிப்பாக. ஸோ சும்மா பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து தாங்க நிக்கணும். பயமுறுத்த தான் வருவான் அவன். சும்மா பூச்சி காட்ட வருவான் அவன். சும்மானா வந்து உங்கள நோண்டிட்டு வருவான். நீங்க பயப்படுறீங்களா? இல்லையான்னு கேட்டு. கொஞ்ச நேரம் அந்த கேட்ட உடனே, ஐய்யய்யோ! என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு கலக்கம் வரும் ஒரு நிமிஷம். அடுத்த நிமிஷம் உங்க மனசுல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தோணுகிற ஒரு பெரிய எண்ணம் என்ன தெரியுமா? நான் ஏன் ஜெயிக்க முடியாது? நான் ஏன் இத வந்து ஜெபத்துல வைக்கக்கூடாது? நான் ஜெபத்துல வைப்பேன். நான் ஜெபத்துல வச்சு ஜெயிப்பேன்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அந்த பலத்த குடுத்து, நம்மள பலத்தினால இடைக்கட்டி, நம்மள பலத்தினால நிரப்புகிற தேவனா இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால எல்லாம் அவருடைய கிருபையினால நம்ம எல்லாத்தையும் தாண்டி போக முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உண்மையாகவே இந்த நாட்களில பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் நமக்கு தேவை. ஆண்டவரே நான் எப்படி ஜெயிக்கணும் என்னுடைய வாழ்க்கையில? நெறைய அ என்கிட்ட நெறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, ம் எனக்கு அந்நிய பாஷை பேசவே வரமாட்டுது. நான் என்ன பண்றது தெரியல. அந்நிய பாஷை பத்தி நான் தப்பாவே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வேதத்துல இருக்கிறது. அது ஒரு வரமாக இருக்கிறது. கண்டிஷன் கிடையாது. என்ன சிலர் கேட்கறாங்க, சத்தியம் இருக்கிற சபைக்கு போறதோட அந்நிய பாஷை பேசுற சபைக்கு தான் போணுமா? எப்படி எனக்கு புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்களால பார்த்தீங்கன்னா, அ அப்படியே சாத்தானுக்குள்ள தான் இருப்பாங்க. அந்நிய பாஷை பேசுங்க.
ஆனா வேதத்தின் பிரகாரம் நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்ம என்ன பண்ண வேண்டும், கண்டிப்பா கர்த்தர் அந்த வரங்கள குடுக்கும்போது, அது வரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க நெறையா நான் பார்த்திருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா அந்நிய பாஷை. பார்த்த உடனே அந்நிய பாஷை பேசுவாங்க. ஜெபத்துல உட்கார்ந்தோனே அந்நிய பாஷை தான் பேசுவாங்க. அப்படியே போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. வெளியில போயிட்டு. ஐயோ! இப்படியேவா? இவங்களுடைய கர்த்தர் யாரு? இவங்களுடைய தேவன் யாருன்ற மாரி நமக்கு கேள்வி தோணும். ஒ சிலர பார்த்துக்கிறேன். அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு, வெளியில போயிட்டு அப்படி அப்படி அப்படியே உள்ள ஹால்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில நிரம்பி வழிஞ்சு, வெளியில போயிட்டு அப்படியே வெளியிலயே அவங்க கதவுகிட்டயே நின்னுட்டு தம் அடிப்பாங்க. சிகரெட் பிடிப்பாங்க. குடிப்பாங்க. எப்படி அவங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை வரும்? அது பரிசுத்தமான ஒரு ஆவி அது. அது பரிசுத்த பரிசுத்த பரலோகத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவி அது. ஸோ எப்படி குடி குடிச்சுக்கிட்டு, பொய் பேசிக்கிட்டு, பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு, சீரியல பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, அம் எல்லா எல்லா அட்டூழியத்த செஞ்சுக்கிட்டு, இன்னொரு வைஃப வச்சுக்கிட்டு, இன்னொரு கள்ளக்காதல பண்ணிக்கிட்டு, எப்படி அவங்க அந்நிய பாஷையில நிறைந்து பேசுறாங்கனாக்கா, இவங்கள எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? எப்படி இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் இருக்குது? இவங்களுக்குள்ள சாத்தானுடைய வேலை இருக்குமா? இருக்காதா? யோசித்து பாருங்க. கண்டிப்பாக இத நானு இத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா, நெறைய பேர் இன்னைக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அவங்கள்ட்ட அவங்க அவங்க 1008 பிரச்சனை இருக்குங்க. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு என் உதட என்னுடைய என் டங்ஸ வந்து ஆண்டவர் அப்படியே தொடணும். எனக்கு எனக்கு நல்ல வார்த்தைகள் வரணும். எனக்கு வந்து அந்நிய பாஷை பேசணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஜெபிக்கணும். நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க உங்க வரத்துக்காக. என்னுடைய வரத்துக்காக நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் விரும்பி கேட்டேன். ஆண்டவரே தீர்க்கதரிசன வரங்களால் பிசாசுகளை ஆண்டவர் சொல்லிடுறார் 9வது அதிகாரம். பிசாசுகளை துரத்துவோம், பிணியாளிகளை ரட்சிக்கவும், வியாதியஸ்த சுகப்படுத்துவோம். தீர்க்க தரிசன வரத்தோடு நான் ஆண்டவர்ட்ட ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். இப்படிப்பட்ட வரங்களால் என்ன நிரப்புங்க இயேசு சுவாமின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர நம்ம ஆள பார்த்தோ, அது வெளி தோற்றத்த பார்த்தோ, எவ்வளோ எடை போடுறோம்ல. ஆனா நல்லா நெனச்சுக்கங்க. இப்படி பித்தலாட்டமான உலகத்துல பித்தலாட்டமானக்காரர்கள் ஒரு ஒரே ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா விக்கிரக ஆராதனைத்தையும், எல்லா காரியங்களும் செய்வாங்க. வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த அவங்க சாத்தானுடைய பிடியில இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்குது. பிரியமானவர்களே, தயவு செய்து இத ஏன் நம்ம யோசிக்க கூடாது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நான் நான் எப்படி ஒரு அந்நிய பாஷைய பேசிக்கிட்டு பொய் பேச முடியும்? நான் எப்படி ஒரு சீரியல பார்க்க முடியும்? நான் எப்படி செல்ஃபோன்ல வந்து இப்படியே தள்ளிக்கிட்டு போனா கூட ஏதாவது வந்தா கூட, "ஐயோ! இல்ல ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே" சொல்ற லெவலுக்கு நான் இருப்பேன். எனக்கு எனக்கு அப்படித்தான் பிடிக்கும். அநேகர் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அநேகர் அந்த லெவல்லலாம் இருக்கிறாங்க. "ஐயோ! இது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம்ப்பா. இது மாரி சினிமாலாம் நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே." அப்படி ஜெபம் பண்ணி ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க தான் பிசாசு நமக்கு பயப்படுவான். இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, பிசாசு என்ன பார்த்து பயப்படணும்னாக்கா எப்படி பயப்படுவான்? எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு, எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுக்கிட்டு, ஐயோ! உண்மையாகவே நானு சர்ப்ரைஸ் ஆன காரியம் என்னன்னாக்கா, நல்லா ஆவியில நிறைஞ்சு குதிச்சு, அந்நிய பாஷை பேசிட்டு, அப்பா! அப்படியே பெருமையா எழுந்திரிச்சு போயிட்டு வெளியில ஆட்டோக்காரன்ட்ட சண்டை போட்டுருப்பாங்க. அது இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வட்டி வாங்கின்னு இருப்பாங்க. லஞ்சம் குடுத்துட்டு இருப்பாங்க. வட்டிக்கு காச விடுவாங்க. என்ன எனக்கு புரியல. இவங்க கிட்டலாம் உண்மையாகவே பரிசுத்த ஆவி இருக்குதா? அசுத்த ஆவி இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஸோ அசுத்தாவி என்ற ரூபத்துல பிசாசு எப்படி வேணா வருவான். இத நம்ம புரிஞ்சுக்கலனாக்கா நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம தாக்கிட்டே இருப்பான். அதாவது அ இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் 10:10ல திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருவான். திருடன் எப்படி வரான்? சொல்லிட்டா வரான் உங்ககிட்ட? இல்லையே! சொல்லாம தான் வருவான். திருடன் எந்த வீட்டுக்கும் அவன் சொல்லிக்கிட்டு வரவே அதே மாதிரி தான் பிசாசு சொல்லிட்டெல்லாம் வரவே மாட்டான். உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு பாரேன், 7 மணிக்கு பாரேன், என்ன மாதிரி ஆடப் போறீங்க பாரேன், அப்படிலாம் சொல்லவே மாட்டான். இன்னைக்கு பாரேன், ஒரு 10 மணிக்கு பாரு, உன் வீட்டுக்காரர் பாரு குடிச்சிட்டு ஆடிட்டு வருவாரு பாரு, அப்படிலாம் சொல்லவே மாட்டான். பிசாசு. உங்களுக்கே தெரியும். ஐயய்யோ! என்ன இவரு ஆடிட்டு வராரு? ஐயய்யோ! என்ன இப்படி பிரச்சனை நடக்குது வீட்ல? ஐயய்யோ! என்ன ஆயிடுச்சு இப்படி? இப்படிதான் பிசாசு திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருவான். ஸோ ஒருத்தருடைய லைஃப்ல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்த புரிஞ்சுக்கலனாக்கா, கர்த்தர் கிளியரா சொல்ட்டாரு. நான் உன் இருதயத்த தான் பார்க்கிறேன். உன் இருதயத்த தான் பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் தான் முகத்த பார்க்கிறான். கர்த்தர் வந்து இருதயத்த தான் நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி உண்மையா இருக்கிறேன்?
அதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய, நீங்க உண்மையா இருந்து பார்த்தாலே, பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் உண்மையாகவே நம்மள ஆட்கொள்ள உதவி செய்வார் கர்த்தர். எத்தனையோ அதிசயத்த நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில. எத்தனையோ அற்புதங்கள நான் சொல்லுவேன். ஏன்னா, ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கும்போது, கர்த்தருடைய லீடிங் பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து, அ சாத்தான் வந்து நம்பள நம்பள கழுத்த பிடிக்கிறான். எப்படிலாம் வந்து எந்தெந்த ரூபத்துல வரான் சாத்தான். சாத்தான் வந்து எந்த ரூபத்துல வேணா வருவான். திருடன் மாரி வருவான். என்ன? எந்த ரூபத்துல வேணா கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, ரிலேட்டிவ்ஸ் சொந்த பந்தம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயோ! சொந்தம், பந்தம், சொந்தம், பந்தம்ன்னு ஓடுறீங்களே அப்பா! ஒரு நாள் வந்து குண்டு போட்டாங்கன்னா அவ்வளோதான். வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வெடியும். ஸோ அந்த மாரி ஒரு சொந்த பந்தங்கள், உங்க உங்க கூட வேலை செய்றீங்க பார்த்தீங்களா? கலீக்ஸ் அவங்க மூலமா, உங்கள சுற்றி இருக்கிறவங்க யார் மூலமா உங்க தெருவுல நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏதோ ஒண்ணு வந்து உங்கள திட்டிட்டு கிடக்கும். ஏதோ ஒண்ணு வந்து உங்கள டென்ஷன் ஆக்கிட்டு கிடக்கும். ஏதோ ஒண்ணு வந்து ரோட்ல போறது பார்த்தீங்கன்னாக்கா, உங்க மேல பொறாமையில இருப்பாங்க. எதனா ஒண்ணு வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சாத்தான் எந்த ரூபத்துல வேணா வருவான். ஃபோன் கால்ஸ் மூலமாக வருவான், WhatsApp மூலமாக வருவான், மெசேஞ்சர் மூலமாக வருவான், Insta மூலமா வருவான். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு சாத்தான் திறந்து கொடுத்த வழிகள். என்ன? ஓகே WhatsAppல திடீர்னு பார்ப்போம் அப்பதான் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னடா இது நம்மள அப்செட் பண்ற மாதிரி ஆயிட்டாங்களா? அவ்வளோதான் அப்படியே சோர்வாயிடும். இன்ஸ்டால பார்ப்போம். என்ன இப்படி ஃபோன் கால்ஸ் வரும். உடனே மிரட்டுவாங்க போட்டு. என்ன நம்மளுக்கே தெரியாது. அத ரெக்கார்ட் பண்ணி இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, எல்லா ஃபோன் கால்ஸும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு, நான் இங்க போறேன் பாரு, அங்க போறேன் பாரு, உன் ரெக்கார்டட் மெசேஜ் என்ட்ட இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது மிரட்டி தள்ளுவாங்க. நான் சொல்றேன், உண்மையான தேவன் நம்மகிட்ட இருக்கிறாரு. உண்மையான தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ப உண்மையா இருக்கும்போது, எந்த ஃபோன் கால்ஸ்க்கும் பயப்பட வேண்டாம். எந்த மெசேஞ்சருக்கும் பயப்பட வேண்டாம். எந்த WhatsApp நியூஸ்க்கும் பயப்பட வேண்டாம். எந்த ஜனங்களுக்கும், எந்த பிசாசுகளுக்கும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா. உஷாரா இருங்க. கண்டிப்பா உஷாரா இருங்க. ஏதோ "ஐய்யய்யோ! இன்னைக்கு மெசேஜ் வந்துருச்சே! அவ்வளோதான் மூட் அவுட்டு. அவ்வளோதான் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஐய்யய்யோ! இப்படி பிசாசு" அதெல்லாம் பிசாசுடைய டெக்னிக், பிசாசுடைய தந்திரமான வேலைகள். இன்னொன்னு எப்படி வருவானாக்கா, ஆசைகள காட்டுவான். பயங்கரமான ஆசை. ஐயய்யோ! இந்த ஆசைகள்னால தான் இன்னைக்கு உலகமே அழிந்து போய் கிடக்குது. என்ன கொஞ்சமா இருக்குது ஆசை. ஐயய்யோ! ஏதோ ஒரு லிமிட்டான ஒரு இத பண்ணிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைகள் இருந்தா கூட பரவால்ல. ஐய்யய்யய்யோ! ஆசைகள் இன்னைக்கு வளர்த்து வச்சுக்கிட்டு, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது? நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நான் ஏன் 2 கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் ஏன் 3 கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் ஏன் 4 கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் இன்னொரு ஹஸ்பண்ட வச்சுக்கலாம். நான் இன்னொரு இன்னொரு வைஃப்ப வச்சுக்கலாமே. இன்னொரு கேர்ள் ஃபிரெண்ட வச்சுக்கலாமே. எத்தன பேர் உண்மையா இருக்கிறீங்க? எத்தன பேர் உங்க உங்க வைஃப்‌க்கும், உங்க மனைவிக்கும், உங்க 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 கணவனுக்கும் உண்மையா இருக்கிறீங்க? எத்தன பேர் இதெல்லாமே சாத்தானுடைய செயலுங்க. சாத்தானுடைய செயலு. உங்க நிம்மதிய கெடுப்பதற்காக சாத்தான் கொடுக்கிற இத்தன ஆசைகள கொண்டு வந்து பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகளுக்கு பயங்கர ஆசைகள தூண்டி விடுறது. யார் மூலமா? பேரண்ட்ஸ் மூலமா தூண்டி விடுவான். அத வாங்கி குடு, இத வாங்கி குடு, இப்படி செய், அப்படி செய்ன்னு சொல்லிட்டு அநேக ஆசைகள தூண்டி குடுக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆசைகள், குழப்பங்கள், சாத்தான் ஸ்பெஷலா உங்களுக்காக உருவாக்கப்பட்ட குழப்பத்தின் ஆவிகள். ஸோ இந்த குழப்பம் வந்தாலே, ஏன்டா இந்த குழப்பம் வந்துச்சு? எதுக்கு இப்படி குழப்பம் வருதுன்ட்டு, அந்த குழப்பத்துக்கு ஒரு குழப்பம் நம்மளுக்கு. என்ன? ஏன் இந்த குழப்பம் வந்துச்சுன்னு சொல்லி, அந்த குழப்பத்துக்கு ஒரு குழப்பத்த வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, சாத்தானுடைய செயல்கள கொஞ்சம் புரிஞ்சுகிட்டா நல்லா இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மென்ட் அதாவது அந்த பகுத்தறியக்கூடிய ஞானம். இது எங்கருந்து வந்தது? இது ஆண்டவரால வந்ததா? இல்ல பிசாசால வந்ததா? தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, எங்கெல்லாம் நிம்மதி இல்லையோ அதெல்லாம் குழப்பம் தான். எங்க தான் நிம்மதி இல்லையோ குழப்பம்லாம் வருதோ, எங்கெல்லாம் பயம் வருதோ அதெல்லாம் பிசாசு தான். ஒரே வார்த்தையில. பைபிள்ல பார்க்கிறோம் நம்போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பயமுறுத்துற ஆவி, ஏமாற்றுகிற ஆவிகள், போதைப் பொருட்கள், குடி மூலமா வருகிற ஆவிகள். ஸோ இது எல்லாமே பிசாசால ஆட்டி படைக்கிற குடும்பங்கள். என்ன இது எல்லாமே பயம். ஐயோ! சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பயந்தே சாவாங்க. எல்லாத்துக்குமே பயம். எங்க குடும்பத்த பத்தி இப்படி பேசிடுவாங்களோ, என் பிள்ளைகள பத்தி இப்படி பேசிடுவாங்களோ, எ எங்க எங்க குடும்பத்தில இது நடந்துருமோ, அது நடந்துருமோ? அடிக்கடி நான் ஒண்ணு யோசிப்பேன். உலகத்துல நடக்காதது நம்ம குடும்பத்துல நடக்குது. சில கடையில போனா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, "இது எங்குமே கிடைக்காது. இது இப்ப எங்க கடையில மட்டும் தான் கிடைக்கும்." அப்படின்னுவாங்க. நான் உடனே கேட்பேன். "உலகத்திலேயே உங்க கடை மட்டும் தான் இருக்குதா இந்த பொருள வச்சுக்கிட்டு? எல்லா கடையும் இருக்குதே.
ஏன் அப்படி பேசுறீங்க? எதுக்கு அப்படி பேசுறீங்க? நீங்க மட்டும் எங்க உருவாக்கி கொண்டு வந்தீங்களா? அப்படின்னு கேட்பேன். அதே மாரி தான் குழப்பங்களும், பயங்களும், பிசாசினுடைய காரியங்களும் உங்களுக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நெனச்சுக்காதீங்க. உங்கள மாரி நெறைய பேருக்கு நடக்குது. நெறைய பேர் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறாங்க. பயமுறுத்துகிற ஆவிகள், ஏமாத்துகிற ஆவிகள், போதைப் பொருட்கள் வீட்டுக்குள்ள வந்துருமோ? குடி வந்துருமோ? பிரிவினை வந்துருமோ? டிவோர்ஸ் வந்துருமோ? இப்படியெல்லாம் சாத்தான் பல பிரச்சனைகள கொண்டு வந்து சேர்ப்பான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிவினைகள், சந்தேகங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள். உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா, சாத்தானுக்கு யார் மூலமா உங்கள கலப்பி விட்டுட்டு, உங்க சமாதானத்த கலைக்கணும். யார் மூலமா எதையாவது சொல்லி விட்டுட்டு, அந்த ஒரு வார்த்தை தாங்க. ஒரு வார்த்தை எதையோ பை மிஸ்டேக் பேசியிருந்தா கூட, அந்த ஒரு வார்த்தைய அப்பா அலங்கரிப்பாங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தைய சுத்தி, சுத்தி, சுத்தி வருவாங்க. அந்த வார்த்தைய 10 வார்த்தையாக்குவாங்க. அந்த வார்த்தைக்கு கண்ணு வைப்பாங்க, மூக்கு வைப்பாங்க, காது வைப்பாங்க. அந்த வார்த்தைக்கு கை வைப்பாங்க, கால் வைப்பாங்க. அது கால வச்சுக்கிட்டு அது நடந்துகிட்டே நம்மகிட்ட வந்துரணும். அப்படி பண்ணுவாங்க. இந்த ஆவிகள்லாம் துரத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த ஆவிகள விரட்டுறதுக்கு முழங்கால் வேணும். இந்த ஆவிகள விரட்டுறதுக்கு நமக்கு ஜெயம் வேணும். இந்த ஆவிகள விரட்டுறதுக்கு நமக்கு வேத வசனங்கள் வேணும். இது இருந்தாலே நீங்க ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைய வாழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயம். அ அ அ வியாதிகள், பண கஷ்டத்தின் ஆவிகள். அதாவது நெறைய தரித்திரங்கள், சாபங்கள். ஐயோ! மை காட்! அப்பா! இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சில வீட்டுலலாம் அப்படியே வியாதி, 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 வியாதியே எப்போதும். அவங்களுடைய அவங்களுடைய அ அவங்க அவங்க வியாதி, பணம், மெடிசன். இது 3ம் தான் அவங்க வீட்ல அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சரி போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு. போய் டாக்டர்ட்ட போயிட்டு வந்துரு. சரி போ பணம் தான் இருக்குதுல்ல. பணத்த கொண்டு போய் எங்க கொட்டுறது? போ டாக்டர்ட்ட கொட்டிட்டு வா. போ மெடிக்கல் ஷாப்ல கொட்டிட்டு வா. அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். வியாதி, குழப்பம், தரித்திரம், சாபம் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீட்லயும். அப்படியே வரிசையா வரும். இது எல்லாமே சாத்தானுடைய தந்திரங்கள். நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாது. நீங்க ஏதோ நிம்மதியா இருக்கிற நாங்க யார் பேச்சுக்கும் போமாட்டோம்பா. நாங்க பேச மாட்டோம்பா. நாங்க யாரையும் வீட்ல சேர்க்க மாட்டோம்பா. நாங்க நாங்க யார்கிட்டயும் ரொம்பலாம் வச்சுக்க மாட்டோம்பா. நீங்க சொல்லலாம். ஆனா, வியாதிய கொண்டு வந்து வைக்கிறான்ல. நீ பேச மாட்ட எல்லார்ட்டயும். ஆனா வியாதிய கொண்டு வந்து வைக்கிறான்ல. குழப்பத்த கொண்டு வந்து வைக்கிறான்ல. தரித்திரத்த கொண்டு வந்து வைக்கிறான்ல. அதான் பைபிள்ல சொல்லுது. பரம்பரையா வருதாம் தரித்திரம்லாம், சாபம்லாம். இதெல்லாம் விரட்டணும்னாக்கா, முழங்கால் போடுங்க. இத்தன நான் பேசினேன்ல. இதுக்கு மத்தியில ஒரு வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்குதுனாக்கா, ஒரு வாழ்க்கையில ஜெபம் இருக்குதுனாக்கா, ஒரு வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துல வேத வாசிப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்குதுனாக்கா, பிசாசு நடுங்கும் உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு. ஐயோ! போய் மாட்டிக்க கூடாதுடா. மாட்டிக்க கூடாது. திருடன் ரொம்ப யோசிப்பான். என்ன யோசிப்பான்? இந்த வீட்டுக்குள்ள கன் இருக்குமா? இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஆயுதம் இருக்குமா? இந்த வீட்டுக்குள்ள போனா நம்ம தப்பிச்சுக்கிட்டு வந்துரலாமா? கேமரா இருக்குதே! என்ன பண்றது? நம்ம போட்டிருக்கிற கேமராவோட மேல இருந்து ஒரு கேமரா பார்த்துட்டே இருக்கிறாரு நம்மள. அந்த கேமரா பார்த்துச்சுனாக்கா, திருடன் உள்ள வந்தான்னாக்கா, அவன் எப்படி மாட்டிப்பான்றத சும்மா பிசாசு சும்மா தான் வருவான் பிசாசு. திருடன் மாரி தான் வருவான். அந்த பிசாசெல்லாம் சும்மாவே விடாதீங்க. ஆட்டி படைச்சு அனுப்புங்க. எங்க போணுமோ அது அங்க போய் உட்கார்ந்துக்கட்டும். எங்கருந்து அனுப்புனாங்களோ கோவத்த, எங்கருந்து எரிச்சல அனுப்புனாங்களோ, எங்கருந்து ஒரு 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 அ ஒரு ஒரு பொறாமைய அனுப்புனாங்களோ, எங்கருந்து வீணான பேச்சுக்கள அனுப்புனாங்களோ, அனுப்பி வைங்க அங்கேயே. இயேசுவின் நாமத்தினாலே ஓடிப்போ பிசாசே சொல்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். இந்த வியாதிய நான் சொல்லும்போது வியாதி கூடவா? ஆ ஒரு பிசாசு. ஆமா, வேதத்துல பார்க்கிறோம்ல லூக்கா 13வது அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவின்னு நம்ம வாசிக்கிறோம். பலவீனப்படுத்துகிற ஆவி. அந்த 18 வருஷமா அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியில இருந்திருக்கிறா. அத ஆண்டவர் சொல்றாரு 16வது வசனத்துல, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை அப்படின்றாரு. சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். சோ அதிக நாட்களாக ஒரு வியாதிக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, கட்டி போட்டு வச்சுக்கிறானாக்கா, சாத்தான் 18 வருஷமா அந்த பெண்ண லூக்கா 13வது அதிகாரத்துல 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவிய குடுத்து வச்சிருந்தான். பலவீனப்படுத்துகிற ஆவி.
பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்கிறது. இதெல்லாம் சாத்தான் கிடையாது. நான் வெள்ள புடவ கட்டிட்டேன்ப்பா, வெள்ள வெள்ள ட்ரெஸ் போட்டுக்கிறேன். என்கிட்ட எப்படி சாத்தான் வருவான்? நான் நகையெல்லாம் கழட்டிட்டேன். என்கிட்ட எப்படி சாத்தான் வருவான்? நீ பேசுற கெட்ட வார்த்தைக்கு வருவான். நீ பேசுற பொறாமைக்கு வருவான். நீ பேசுற வீண் வார்த்தைக்கு வருவான். நீ 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 சரியா ஜெபிக்கலன்னா வருவான். நீ சரியா வேதம் வாசிக்கலன்னா வருவான். உனக்கும் ஆண்டவருக்கும் சரியான தொடர்புகள் இல்லன்னா கண்டிப்பா பிசாசு வருவான். சோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதெல்லாம் பண்றது ஈஸி தான். வெள்ள புடவைய கட்டிக்கலாம், வெள்ள நகைங்கள அவுத்தரலாம், வெள்ள ட்ரெஸ்ஸ போட்டுக்கலாம். அப்படியே ஐயோ! நான் அப்படியே இந்த உலகத்துக்கு பாரு, நான் இப்படி காட்டுறேன், அப்படி காட்டுறேன். உலகத்துக்கு தான் காட்டுறீங்க. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் கோட்ல போட்டு மயங்குறவர் கிடையாது. ஆண்டவர் வந்து நீ நகைய அவுத்துட்ட, நீ வந்து வெள்ள புடவ கட்டிக்கிட்ட, நீ வெள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்ட, அதனால அத பார்த்து மயங்குறவர் இல்ல. அது உங்களுடைய இஷ்டம். உங்க உங்க நீங்க ஆண்டவருக்காக கொடுத்த அர்ப்பணிப்பு. ஸோ ஆனா என் லைஃப் உண்மையும் உத்தமமானவன கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையும் உத்தமமான கர்த்தரு ஆண்டவரு பெரிய காரியங்கள செய்ய வல்லவரா இருக்கார். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அந்த அந்த லூக்கா ஆண்டவர் வந்து சீஷர்கள ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமே போங்க நீங்க ஊழியம் செய்யுங்க, பிசாசுகளை துரத்துவோம், பிணியாளிகளை ரட்சிக்கவும், வியாதியாசில சுகப்படுத்துவோம், உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. கண்டிப்பா இந்த உலகத்துல ஊழியம் செய்யணும்னாக்கா இது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனை நம்ம கர்த்தர்கிட்ட வாங்கிக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் இது. இது எனக்கு வேணும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தோடு நான் பேசணும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தோடு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தோடு நான் ஜனங்களோடு கூட பேசணும் ஆண்டவர் சொல்லும்போது கண்டிப்பா கர்த்தர் கண்டிப்பா நம்மள எடுத்து உபயோகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். சோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன கண்டிப்பா வீழ்த்தி போடுறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். அதாவது மத்தேயு 12வது அதிகாரம் 29வது வசனத்துல, "அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, இல்லை என்றால் அவன் உன் வீட்டுக்குள்ள வந்து பூந்துப்பான்." சோ முந்தி அவன கட்டணும். பலவான் ஆகிற அந்த சாத்தான முந்தி கட்டி போடுங்க. ஆண்டவரே பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காதீங்க. நம்ம நெறைய காரியங்கள விழித்தெழும்ப வேண்டும். விழித்தெழும்ப வேண்டும். ஆண்டவரே எங்கிருந்து வந்துச்சு அங்க அனுப்புறேன் இயேசு சுவாமி. வேண்டாம் ஆண்டவரே இது என் ஏரியாக்குள்ளவே வரக்கூடாது. நான் இருக்கிற ஏரியாக்குள்ளவே வரக்கூடாது ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுக்குள்ள கால வைக்கக்கூடாது. நான் டெய்லி எங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபத்துல, தனிப்பட்ட ஜெபத்துல வாசல்ல கைய வச்சு ஜெபம் பண்ணுவேன் வாசல் பக்கம். ஆண்டவரே எந்த பிசாசுக்கு உள்ள நுழையத்துக்கு அதிகாரம் கிடையாது இயேசப்பா இந்த நாளில. அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக, அற்புதமாக நம்மள வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை வியாதி, கஷ்டம், துன்பம், துயரம், துக்கம் இப்படிலாம் நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, இதெல்லாம் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் ஜெபம் தான். வேத வாசிப்பு, ஜெபம், வேத வாசிப்பு. வேற ஒண்ணுமே கிடையாது. இது என் வாழ்க்கையில அதிகமா நான் புடிச்சுக்கிட்டேன். அதிகமா புடிச்சதுனால தான் என்னன்னா பேசிக்கோ, எதன்னா செஞ்சுக்கோ, என்னன்னா பண்ணிக்கோ. கர்த்தர் என்ன உபயோகப்படுத்துறாரா? அது மோர் தென் எனஃப். கர்த்தர் என்ன அநேகருக்கு எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாரா? ஐயோ! ஆண்டவரே போதும்பா. உங்களுக்காக எதையாவது இந்த உலகத்துல நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மள வகை தேடி கொண்டிருக்கிறான். சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஜெயிக்க முயற்சி செய்யுங்க. உங்களால முடியும். உங்கள தோத்து போன காரியத்துலலாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதல உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி நீங்களே ஆண்டவரே எத்தனை முறை பிசாச விரட்டி எதிர்த்து நின்றுக்கிறீங்க. அத நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மென்ட் ஆண்டவரே ஏசப்பா பகுத்தறியக்கூடிய ஞானத்த குடுத்து வியாதிகளையும், விக்கனங்களையும், குழப்பங்களையும், வீணான பேச்சுகளையும் ஆண்டவரே எங்களுக்கு எதிரா பேசுகிற ஒவ்வொரு நாவுகளையும் ஆண்டவரே நாங்கள் முறியடிக்கக்கூடிய பலத்தையும், ஞானத்தையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே இது அநேகர் கேட்கட்டும் அப்பா. ஆண்டவரே வாழ்க்கையில ஜெயிக்கட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே ஏமாந்து விடாதபடி இயேசு சுவாமி சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை அநேகருக்கு எங்களுக்கு தாங்க. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும், பிராக்டிகல் இஷ்யூஸ் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ நீங்க அத கேட்டீங்க. எதிர்த்து நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. பெரிய ஆயுதம் கர்த்தர் நம்ம கையில குடுத்திருக்கிறாரு. அத யூஸ் பண்ணிக்கங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுனாக்கா, கண்டிப்பா இத நீங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களோடு கூட. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.